பட்ஜெட் தொடர்பாக மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் இளைஞர் நலன், விளையாட்டுத்துறை அதிகாரிகளோடு முதலமைச்சர் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் துறை ரீதியிலான திட்டங்கள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இன்று பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மரியாதை செலுத்த உள்ளார். இதற்காக சென்னை அண்ணா சாலை பல்லவன் இல்லம் எதிரே உள்ள பெருந்தலைவர் காமராஜர் சிலை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை கேரள மாநிலத்தின் உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா இன்று சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க கேரளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆபரேஷன் டூஃபான் திட்டம் குறித்து விரிவாக விவாதிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட்டில் இடம்பெறும் அறிவிப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் கால்நடை பால்வளத்துறை அறிவிப்புகள் குறித்தும் பால் கொள்முதல் விலையை உயர்த்துவது குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது. நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஏவவேலு இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு கட்டாயம் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வரும் 27ஆம் தேதி வரை ஏவவேலுவுக்கு எதிராக கைது போன்ற கடுமையான நடவடிக்கைகள் எதையும் எடுக்கக்கூடாது எனவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஏவவேலுவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. நாகர்கோவிலைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் உயிரிழப்பு சம்பவத்தில் சிறைத்துறை அலுவலர்கள் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சிபிஐ விசாரணை கோரி நீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் பரந்தாமன் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தை திசை திருப்பவே பெரம்பூருக்கு முதலமைச்சர் விஜய் சென்றதாக விமர்சனம் செய்திருக்கிறார். கன்னியாகுமரி அருகே விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என சிபிஐ கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் உயிரிழந்த சபரிவர்மன் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சிறையில் இருந்த கைதி உயிரிழந்த வழக்கில் 2 வார்டன்கள் மற்றும் ஒரு தலைமை வார்டன் கைது செய்யப்பட்டனர். உயிரிழந்த சபரிவர்மனின் உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் அவரது உடலில் 19 இடங்களில் காயம் ஏற்பட்டது தெரிய வந்ததை அடுத்து வார்டன்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு முழுவதும் 3950 போதைப்பொருள் கடத்தும் இடங்கள் கண்டறியப்பட்டு கண்காணிப்பு வளையத்திற்குள் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியான செய்திக்குறிப்பில் இந்த ஆண்டில் மட்டும் சுமார் 1,06,000 கிலோ புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சுமார் 5,85 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை மீனம்பாக்கம் உட்பட தமிழ்நாட்டின் 16 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து பகல் நேர வெப்பம் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் அருகே 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக வெப்பநிலை பதிவானது. தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடற்கரை ரயில் நிலையத்திற்கு பதில் பூங்கா ரயில் நிலையத்தில் இருந்து மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என அறிவித்ததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடற்கரைக்கு பதிலாக பூங்கா ரயில் நிலையத்தில் இருந்து மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் ரயில்வே சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் 1.5 மணி நேரம் கோளாறு சரி செய்யப்பட்டதாக தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. மாலை 5:30 மணியளவில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட சிக்னல் கோளாறு காரணமாக தற்காலிக தடை ஏற்பட்ட நிலையில் 7 மணிக்கு முழுமையாக சீரமைக்கப்பட்டதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.
தமிழ்நாட்டில் மின்வாகன சார்ஜிங் உள்கட்டமைப்பை விரிவுபடுத்த முடிவு செய்திருக்கும் தமிழ்நாடு அரசு அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 20,000 பொது மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்களை அமைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. பசுமை போக்குவரத்து மற்றும் சுத்தமான எரிசக்தி பயன்பாட்டில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ இந்த நடவடிக்கைகள் உறுதுணையாக அமையும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளியான நிலையில் ஆன்லைன் மூலம் இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட மனுக்கள் மீது பதிலளிக்க CBSEக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதே சமயம் மும்மொழி கொள்கைக்கு தடை விதிக்கவும் மறுப்பு தெரிவித்துவிட்டது. ஹோர்முஸ் நீரிணையில் இந்திய வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனோவால் உயர் அதிகாரிகளோடு டெல்லியில் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். கப்பல்களை கண்காணித்தல் மற்றும் 24 மணி நேரமும் ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ளுதல் ஆகியவை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவின் நிகர நேரடி வரி வசூல் நடப்பு நிதியாண்டில் 16.40% உயர்ந்து 6,51,000 கோடி ரூபாயை தாண்டி புதிய சாதனை படைத்துள்ளது. நிகர கார்ப்பரேட் வரி வசூல் 1,96,000 கோடியில் இருந்து 2,40,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் கார்ப்பரேட் அல்லாத தனிநபர் வருமான நிகர வரி வசூல் 3,84,000 கோடி ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு மென்மையான இந்துத்துவ போக்குகளை வெளிப்படுத்துவதாக CPM பொதுச் செயலாளர் MA பேபி குற்றம் சாட்டினார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநில அரசின் அனுமதியின்றி RSS மற்றும் பாஜக தொடர்புடையவர்களை ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் துணைவேந்தர்களாக நியமித்து வருவதாக விமர்சனம் செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் நேற்று பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் நீர் தேங்கி இருந்ததால் பணி முடித்து வீட்டிற்கு சென்ற வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சில வாகனங்கள் ஆங்காங்கே பழுதானதால் தள்ளிச் செல்லும் நிலையும் ஏற்பட்டது. பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போலீசார் நெரிசலை விரைந்து சரி செய்தனர். பீகார் மாநிலத்தில் கூலி தொழிலாளர்களை ஏற்றி சென்ற டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அராரியா மாவட்டத்தில் விவசாய பணிகளுக்காக பெண்களை ஏற்றி சென்ற டிராக்டர் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததாக தெரிகிறது. ஹரியானா மாநிலத்தில் மஹிந்திரா கார் மற்றும் டிராக்டரை வைத்து சாலையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் சாகசத்தில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். நூக் பகுதியில் டிராக்டர் மற்றும் மஹிந்திரா காரின் பின்பக்கம் கயிறு கட்டி எதிரெதிர் திசையில் நிற்க வைத்து வாகனத்தை இயக்கி எந்த வாகனம் போட்டியாக உள்ள மற்றொரு வாகனத்தை இழுத்து செல்கிறது என இருவர் சாகசத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சைதாப்பேட்டையைச் சேர்ந்த வினயகுமார் வியட்நாம் படகு விபத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் உடலை கண்டு அவருடைய மகள் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க வைத்தது. உடல் இறுதி அஞ்சலிக்காக இல்லத்தில் வைக்கப்பட்ட நிலையில் குடும்பத்தினர் உறவினர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். வியட்நாம் படகு விபத்தில் சிக்கி உயிரிழந்த திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த பாபுவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதி அஞ்சலிக்காக உடல் அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்ட நிலையில் குடும்பத்தினர் உறவினர்கள் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சென்னை மாதவரத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவருடைய உடலை கண்டு குடும்பத்தினர் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க வைத்தது. இறுதி அஞ்சலிக்காக அவருடைய உடல் சொந்த வீட்டில் வைக்கப்பட்டு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த ரவிசங்கரின் உடல் இறுதிச் சடங்கிற்கு பின்னர் அடக்கம் செய்யப்பட்டது. ரவிசங்கர் உடலுக்கு குடும்பத்தினர் உறவினர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அரசு சார்பாக அதிகாரிகள் மரியாதை செலுத்திய பின்னர் அடக்கம் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த முருகப்பிரபு வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவருடைய உடல் இறுதி அஞ்சலிக்காக இல்லத்தில் வைக்கப்பட்டது. குடும்பத்தினர் உறவினர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று முருகப்பிரபுவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். அரசு சார்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர்.
வியட்நாம் விபத்தில் பலியான திருச்சி பீமநகரைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லாவின் உடல் விமானம் மூலம் கோவை வந்தடைந்து அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக திருச்சி வந்தடைந்தது. உறவினர்கள் கண்ணீரோடு உடலை பெற்றுக் கொண்டனர். ஷேக் அப்துல்லாவின் உடலுக்கு முன்னாள் அமைச்சர் KN நேரு உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தினர். வியட்நாம் படகு விபத்தில் பலியான திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் கொண்டையம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலாஜியின் உடல் சொந்த ஊர் கொண்டுவரப்பட்ட நிலையில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து உறவினர்கள் நண்பர்கள் அஞ்சலி செலுத்தினர். வியட்நாம் விபத்தில் பலியான சேலம் அஸ்தம்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீதரின் உடல் விமானம் மூலம் கோவை வந்தடைந்த நிலையில் அங்கிருந்து சாலை மார்க்கமாக சேலம் கொண்டு வரப்பட்டது. ஸ்ரீதரின் உடலை பார்த்து அவரது குடும்பத்தினர் கதறி அழுதனர். தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அஞ்சலி செலுத்தினர். வியட்நாம் விபத்தில் பலியான தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே பெருமாள் கோவில் பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமாரின் உடல் சொந்த ஊர் கொண்டுவரப்பட்ட நிலையில் ஏராளமானோர் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். சுற்றுலா சென்ற இடத்தில் நிகழ்ந்த எதிர்பாராத விபத்தின் காரணமாக பெருமாள் கோவில்பட்டி கிராமமே சோகத்தில் மூழ்கியிருக்கிறது. தவிக புறவாசல் வழியாக குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக கூட்டணியில் உள்ள பொது உடைமை இயக்க தலைவரே சொல்கிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம் செய்திருக்கிறார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வாலாந்தூரில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர் 1000 விஜய் வந்தாலும் அதிமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்றார். இடதுசாரி அணி என்பது தேர்தலுக்கான கூட்டணி அல்ல என்றும் அரசியல் மாற்றத்திற்கான கூட்டணி என்றும் MP சு வெங்கடேசன் கூறினார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் உள்ளாட்சி தேர்தலில் இடதுசாரிகள் தனித்து போட்டியிடுவார்கள் என்ற CPI மாநில செயலாளர் வீரபாண்டியன் கருத்து குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இடதுசாரிகளின் ஒற்றுமையை யாராலும் பலவீனப்படுத்த முடியாது என்றார். மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் அமோனியா வாயு கசிந்து 18 பேர் உயிரிழந்த பெரியபாளையம் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை முழுவதுமாக சீல் வைக்கப்பட்டது. மாவட்டம் முழுவதும் அமோனியா வாயு பயன்படுத்தும் 9 தொழிற்சாலைகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இன்று முதல் ஆய்வு செய்யப்படும் எனவும் கோட்டாட்சியர் தெரிவித்திருக்கிறார். தருமபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி, மாட்டாம்பட்டி, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் டீசல் திருட்டில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்த போலீசார் 210 லிட்டர் டீசலை பறிமுதல் செய்தனர். லாரி ஓட்டுநர் அரவிந்த் மற்றும் காரிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கமலக்கண்ணன் மற்றும் பழைய தருமபுரியைச் சேர்ந்த சங்கர் ஆகியோர் டீசல் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை அடுத்த ஆவரங்காடு பகுதியில் உள்ள பூட்டப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காலாவதியான மருந்துகள், மாத்திரைகள் உள்ள நிலையில் அதனை அகற்ற வந்த அதிகாரிகள் பார்வையிட்டு சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு அதிகாரிகள் அகற்றாமல் அலட்சியமாக சென்றதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் பகுதியில் அதிநவீன ESIC மருத்துவமனையை மத்திய தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். 5.12 ஏக்கர் பரப்பளவில் 151 கோடி ரூபாய் மதிப்பில் 100 படுக்கைகள் கொண்ட இந்த புதிய அதிநவீன ESIC மருத்துவமனை மூலம் 53 லட்சம் பயனாளிகள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் தவிக சார்பாக வைக்கப்பட்ட விலையில்லா விருந்தகத்தை அகற்ற முயன்ற நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியின் நிர்வாகிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி செயல்படும் விலையில்லா விருந்தகத்தை அகற்ற நகராட்சி ஊழியர்கள் வந்த நிலையில் தவிகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சுக்காலியூரில் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் சார்பாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகளோடு குடியிருப்பு வாசிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அறிமுகமில்லாத நபர்களை நிர்வாகிகளாக நியமனம் செய்ததோடு பல வீடுகளுக்கு மின்சார வசதி இல்லை என குற்றம் சாட்டினர். மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஜமீன்முத்தூர் பகுதியில் போலி ஆணை தயாரித்து நர்சிங் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து நேரில் சென்று ஆய்வு செய்த வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனே நிறுத்த உத்தரவிட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜோதிமுருகன் என்பவர் நடத்தி வந்த மாணவர் சேர்க்கை நிறுத்தப்பட்ட நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது.
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை அடுத்த பார்த்திபனூரில் ரெக்ரேஷன் கிளப் என்ற பெயரில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 24 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அதில் 9 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்தது தெரிய வந்த நிலையில் அவர்களிடம் இருந்து ஒரு கார், 7 பைக்குகள், 1,25,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர். மொஞ்சனூரை அடுத்த கோக்கரை பகுதியில் செயல்பட்டு வரும் கல்குவாரியால் சுற்றியுள்ள கிராமங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி அண்ணா நகரில் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை 2 மர்ம நபர்கள் திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. பைக்கில் வந்த இருவர் வாகனத்தை திருடி சென்ற சிசிடிவி காட்சிகளோடு பாதிக்கப்பட்ட நபர் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த வேலாயுதபுரம் புது கிராமம் இடையே உள்ள ரயில்வே தண்டவாளம் பகுதியில் தடுப்பு அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் தடுப்புகள் அமைக்கப்படுவதாக ரயில்வே போலீசார் கூறிய பின் அனைவரும் கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சூர்யா, பாபு மற்றும் கீழையூர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கபிலன், ரவிக்குமார் ஆகிய 4 பேரும் கையும் களவுமாக போலீசாரிடம் சிக்கினர். குழந்தைகளை பிரச்சாரத்தில் பயன்படுத்துவது சரியா என்பது குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி, நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வாக்காளர் மீது செல்வாக்கு செலுத்துவது என்பதும் ஒரு வகையில் ஊழல் நடவடிக்கைதான் என்று தேர்தல் ஆணையம் கூறியது. முதலமைச்சர் விஜய் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் புரட்சி செய்தோம் என சொல்வது உண்மையானால் அதே பணம் கொடுக்காமல் நாமும் ஓட்டு கேட்போம் என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், எனது மகன் விஜய் கட்சிக்கு சென்றால் அதை தடுக்கவில்லை என்றால் நான் ஆம்பளையா என ஆவேசமடைந்தார். தூக்கு தண்டனையை உறுதிப்படுத்தும் வழக்குகளில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி வழக்கறிஞர்களை நியமிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளிக்க நீதிமன்ற பதிவாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விளாத்திகுளம் பள்ளி மாணவி பாலியல் கொலை வழக்கில் தர்மமுனீஸ்வரனுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை உறுதிப்படுத்த கோரிய மனு மீதான விசாரணையில் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அரசு மருத்துவமனையில் முதல்வர் விஜய் காணொலி வாயிலாக திறந்து வைத்த கூடுதல் கட்டட கல்வெட்டில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பெயர் இடம்பெறாததால் திமுகவினர் அதிருப்தி அடைந்தனர். இதனையடுத்து திமுகவைச் சேர்ந்த பேரூராட்சி தலைவர் செந்தில் மற்றும் அதிகாரிகள் குத்துவிளக்கேற்றி கூடுதல் கட்டடத்தை திறந்து வைத்தனர். வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட விருப்பாச்சிபுரம், பாகாயம், ஓட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போதே மீண்டும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கத்தி கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து சாயப்பட்டறை உரிமையாளர்களுக்கு ஆதரவாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு சாயப்பட்டறை உரிமையாளர்களுக்கு போதிய கால அவகாசம் கொடுக்க வேண்டும் எனவும் மூடி சீல் வைக்கப்பட்ட சாயப்பட்டறைகளை உடனடியாக திறக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோயிலில் 100 ரூபாய் கட்டண வரிசையில் காத்திருந்த முதியவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொளத்தூரைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் மயங்கி விழுந்த நிலையில் உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை செய்த போது மாரடைப்பால் உயிரிழந்தது தெரியவந்தது. கோவை மாவட்டம் ஆழியார் கவியருவி அருகே நவமலை சாலையில் குட்டிகளோடு யானைகள் கூட்டமாக சுற்றி வருவதால் அச்சாலை வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த பாதுகாப்புடன் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சாலை அருகே யானைகள் கூட்டத்தை கண்டால் வீடியோ அல்லது செல்ஃபி எடுக்கக்கூடாது எனவும் வனத்துறை வலியுறுத்தியுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே டாஸ்மாக் கடையில் வாங்கிய மதுபானத்தில் இறந்து கிடந்ததை பார்த்து மதுப்பிரியர் அதிர்ச்சி அடைந்தார். ஆதிச்சநல்லூரைச் சேர்ந்த ஆறுமுகபாண்டி என்பவர் புதுக்குடி பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் ஓல்டு மங்க் ரம் மதுவை வாங்கி வீட்டில் வைத்து குடிக்க சென்ற போது அதில் இறந்து கிடந்துள்ளது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மாமல்லபுரத்தில் 90 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க தமிழக அரசுக்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 70% பணிகள் முடிந்ததாகவும் 2025 டிசம்பரில் பேருந்து நிலையம் திறக்கப்படும் எனவும் அப்போதைய அமைச்சர் தாமோ அன்பரசன் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 6 ஆண்டுகளுக்கு முன்பாக இருளர் பழங்குடியின மக்களுக்காக கட்டப்பட்ட அரசு தொகுப்பு வீடுகள் இடிந்துவிடும் நிலையில் உள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. பொன்னூர் கிராமத்தில் இடியும் தருவாயில் உள்ள அந்த வீடுகளை இடித்துவிட்டு புதிய தொகுப்பு வீடுகளை கட்டித்தர நடவடிக்கை எடுக்காவிட்டால் தாலுகா அலுவலகத்தில் குடியேறப் போவதாக இருளர் இன மக்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை அடுத்த குன்றத்தூர் அருகே திருமணமான தங்கையை காதலித்து வந்த இளைஞரை அடித்துக் கொன்றதாக நண்பர்கள் 4 கைது செய்யப்பட்டனர். ஆட்டோ ஓட்டுநரான நீலகண்டனை அழைத்து சென்று மது அருந்த வைத்த பின்னர் அவரை சரமாரியாக அடித்துக் கொன்றதாக நண்பரும் பெண்ணின் சகோதரருமான சஞ்சய், அவரது நண்பர்களான குகன், கார்த்திக், தங்கராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடியில் கறிக்கடை உரிமையாளர் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திரேஷ் நகர் பகுதியைச் சேர்ந்த சேகர் தாளமுத்து நகர் பகுதியில் கஞ்சா போதை கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே தனியார் விடுதி ஊழியர் மற்றும் நண்பரிடம் கிரிண்டர் செயலி மூலமாக பழகி 8 சவரன் தங்க நகைகளை பறித்த புகாரில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். நெல்லை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த சின்னதுரை மற்றும் தச்சநல்லூரைச் சேர்ந்த ஸ்ரீ ராமநாதன் ஆகியோர் முத்துக்குமார் லிங்கேசிடம் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. மதுரை மாநகர 25 காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் தவறவிட்ட மற்றும் காணாமல் போன 518 செல்போன்களை இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் தொழில்நுட்ப உதவியோடு கண்டுபிடித்து உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர். 518 செல்போன்களில் மொத்த மதிப்பு சுமார் 1.5 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேச நாட்டைச் சேர்ந்த 73 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அனைவரையும் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள வங்கதேச முகாமில் தங்க வைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். சென்னை எண்ணூரில் தனியார் மருத்துவமனையின் அலட்சியத்தால் மகனின் கால் பாதிக்கப்பட்டதாக கூறி தாய் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். சிறுவனுக்கு காலில் வலி ஏற்பட்டதாக மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் லேசான எலும்பு முறிவு உள்ளதாக கூறி மாவுக்கட்டு போட்டதாகவும் தற்போது மாவுக்கட்டை பிரித்தால் சதை அழுகிய நிலையில் இருப்பதாகவும் வேதனை தெரிவித்தனர். சென்னை ராமாபுரத்தில் உள்ள தனியார் குடியிருப்பில் ரசாயனம் கலந்தால் ரூபாய் நோட்டுகளாக மாறும் கருப்பு கரன்சியை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சித்தார்த் கோஷ் என்ற மருத்துவருக்கு சொந்தமான குடியிருப்பை விக்கி என்பவர் லீஸுக்கு எடுத்து சர்வீஸ் அபார்ட்மெண்ட் நடத்தி வரும் நிலையில் அங்கு கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை அருகே திருமணம் செய்து கொண்ட ஒரே ஆண்டில் பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக பெண்ணின் கணவன், அவரது தாய், அக்கா மற்றும் அவரது கணவன் என 4 பேர் கைது செய்யப்பட்டனர். உயிரிழந்த சாரதாவை மருமகன் குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தியதாக தாய் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மாவட்டம் மலுமிச்சம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவிகள் விடுதியில் வழங்கப்படும் உணவு தரமற்ற முறையில் இருப்பதாக கூறி மாணவிகள் விடுதி வளாகத்திலேயே திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக விடுதியில் வழங்கப்படும் உணவு தரமற்றதாக இருப்பதுடன் பலமுறை உணவில் பூச்சிப்புழுக்கள் காணப்பட்டதாக புகார் தெரிவித்தனர். மாவட்டம் குறும்பபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரி விடுதி அறையில் மாணவி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவி மகாலட்சுமி எதற்காக இந்த விபரீத முடிவை எடுத்தார், கல்லூரி அல்லது விடுதியில் ஏதேனும் பிரச்சனையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் நகைக்காக பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பழவேற்காட்டில் வீட்டில் மாவு விற்பனை செய்து கொண்டிருந்த வனஜா கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டு 15 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த நிலையில் பழவேற்காடு பசியாவரம் மேம்பாலம் அருகே பதுங்கியிருந்த அப்துல் ரஹ்மானை போலீசார் கைது செய்தனர். பிரான்ஸ் தேசிய தின விழாவையொட்டி தூதரகம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் வண்ணமயமான வானவேடிக்கை நடைபெற்றது. மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவியதை நினைவு கூறும் வகையில் பிரான்ஸ் நாட்டிற்கு ஆதரவாக போர் கண்ட இந்திய வீரர்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டு வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை திருவான்மியூரில் வேல்ஸ் பல்கலைக்கழக செயற்கை நுண்ணறிவு ஒருங்கிணைந்த செங்குத்து வளாகத்தை ஜோகோ நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு திறந்து வைத்தார். விழாவில் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வேந்தர் டாக்டர் ஐசரி கே கணேஷ் தலைமை தாங்கினார். வேல்ஸ் கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் பிரீதா கணேஷ் முன்னிலை வகித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகை கிராமத்திற்கு இயக்கப்படும் அரசு பேருந்தில் போதுமான இடம் இல்லாததால் பள்ளி மாணவர்கள் படியில் தொங்கியபடியே பயணம் மேற்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. நடத்துனர் பேருந்தை நிறுத்தி மாணவர்களை உள்ளே செல்லுமாறு அறிவுறுத்தியதும் ஜன்னல் வழியாக ஆபத்தான முறையில் பேருந்தில் ஏறும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூல் செய்யவிருந்த முடிவை திரும்பப் பெறுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இதற்கு பதிலாக வளைகுடா நாடுகளோடு வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். ஈரான் தவிர மற்ற அனைத்து நாடுகளின் கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல அனுமதி எனவும் ட்ரம்ப் பதிவிட்டிருக்கிறார். கடந்த ஆண்டு ஜூலையில் யுக்ரைன் பிரதமராக பதவியேற்ற யூலியா ஸ்விரடென்கோ தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். யுக்ரைனின் மின்சார கட்டமைப்பு மற்றும் எரிவாயு விநியோக அமைப்புகள் மீதான தாக்குதல்களை ரஷ்யா தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசாங்கத்தின் முக்கிய சவாலாக இருக்கும் என்று யூலியா. இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது. முதலில் ஆடிய இங்கிலாந்து அணி 47.5 ஓவர்களில் 258 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 259 ரன்கள் இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணி 45.2 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 262 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. கில் அதிகபட்சமாக 80 ரன்கள் எடுத்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு களமிறங்கிய நட்சத்திர வீரர்களான விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் சொற்ப ரன்னில் ஆட்டமிழந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். ரோஹித் சர்மா 21 பந்துகளில் 11 ரன்களில் ஆட்டமிழந்தார். கோலியும் 6 பந்துகளில் 5 ரன்கள் மட்டும் எடுத்து ஆட்டமிழந்தார். கடந்த 2 T20 தொடர்களில் ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறாமல் போனது மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் கிடைத்த வெற்றி மிகுந்த நம்பிக்கை அளிப்பதாகவும் இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் அக்சர் பட்டேல் கூறினார். தான் விளையாடிய ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் முதன்மையானதாக இந்த போட்டியைத்தான் கருதுவேன் என அவர் கூறினார். லப்பர் பந்து இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து தனுஷ் கூட்டணியில் உருவாக உள்ள D56 திரைப்படத்தில் மமிதா பைஜு கதாநாயகியாக நடிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலில் லப்பர் பந்து நாயகி சஞ்சனாவை நடிக்க வைக்க தமிழரசன் பச்சமுத்து திட்டமிட்டிருந்த நிலையில் மமிதா பைஜுவின் பெயரை தனுஷ் பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது. மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் சூரி நடிப்பில் உருவாகி வரும் மண்டாடி திரைப்படத்தின் புரோமோ பாடல் வரும் 18ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை மையமாக வைத்து உருவாகி வரும் மண்டாடி வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கையில் சூடம் ஏற்றி மனமுருகி வழிபாடு நடத்தினர். இதனையொட்டி அங்காளம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து திரிபுர சுந்தரி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் வெள்ளி திருத்தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவவாத்தியங்கள் முழங்க வள்ளி தெய்வானையோடு வெள்ளி திருத்தேரில் எழுந்தருளிய முருகப்பெருமானை அரோகரா முழக்கங்களை எழுப்பி பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த இரட்டனை கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற சாமி ஊர்வலத்தில் பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். இதனையொட்டி சிறப்பு மலர் அலங்காரத்தில் திரௌபதி அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.